பிரமாணம் இல்லாதவர்களும் இல்லை, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்லை. they are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு. உங்களிடத்தில் வருகிற வருமானத்தை எப்படி நிர்வாகம் செய்வது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். கடந்த பதிவில் உங்களுடைய வருமானம் எங்கிருந்து வருகிறது, உங்கள் வருமானம் எங்கே செல்கிறது, உங்கள் வருமானம் என்ன செய்கிறது என்பதை நீங்கள் எழுதி வைக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். இப்போ உங்க வருமானத்தை நீங்க பகுதி பகுதியா பிரித்து செலவு பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். நான் கடந்த பதிவில் சொன்னது போல ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ், அதற்கு 50% பணத்தை முதலாவது ஒதுக்கி விடுங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் வந்தாலும் அதில் 50%க்குள்ளாக இந்த ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸை வைத்துக்கொள்ள நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற காரியங்களில் உங்கள் செலவுகளை குறைத்து எந்த காரியங்கள் மிக அவசியமோ அந்த காரியங்களுக்கு மட்டும் செலவு பண்ணக்கூடிய வகையில், ஆனால் அது 50%க்குள்ளாக நான் செலவு செய்வேன் என்று அந்த நிரந்தர செலவுகள் அதில் வைத்துக்கொள்ள வேண்டும். பிறகு 10% கொடுப்பதற்காக பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய நம்பிக்கைகளை பொறுத்து உங்களுடைய கொடுக்கிறதும் இருக்கும். அதை குறித்து நான் ஆழமாக இதுக்குள்ள போக விரும்பலை. ஆனால் 10% யாருக்காவது உதவி செய்வதற்கு, கடவுளுக்கு கொடுப்பதற்கு, உங்களுடைய தரிசனங்கள், உங்களுடைய நோக்கங்களை யாராவது நிறைவேற்றி கொண்டிருந்தால் அவர்களுக்கு கொடுப்பது என்று நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்த 10% உங்களுடைய சேமிப்புக்கானதாக இருக்க வேண்டும். நீங்க எவ்வளவு கடன்ல இருந்தாலும் சரி, நீங்க என்ன காரணம் சொன்னாலும் சரி, எனக்கு முடியவே முடியாது நீங்க நினைக்காம உங்களிடத்தில் எவ்வளவு பணம் வருகிறதோ அதுல 10% நீங்கள் சேமிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்க மனம் இன்னும் அதுக்கு ஆயத்தமாகவே இல்லைன்னா ஒரு 5% நீங்க சேர்க்கணும். அப்படி நீங்க சேர்க்க 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 உங்களுடைய நம்பிக்கைகளே வேற மாதிரி ஆக ஆரம்பிக்கும். பேங்க்ல கொண்டு போய் அந்த பணத்தை போடுங்க, சேர்த்து வைங்க. அது எதற்காகன்னு சொன்னா உங்களுடைய பொருளாதார சுதந்திரத்திற்காக. அதை அடிக்கடி எடுக்கிறதுக்காக இல்லை. நகை வாங்கும் போதே இதை வட்டி கடையில் வச்சுக்கலான்னு ஒரு எண்ணத்தோடய வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது. இந்த பணங்கள் எடுக்கப்படும் பொழுது அது ஒரு பெரிய முதலீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட அது சேர்க்கப்பட வேண்டும். 10% திடீர் செலவுக்கு அப்படின்னு நீங்க குறிச்சு வச்சுக்கணும். திடீர் செலவு என்பது எப்படி வேணா ஏற்படலாம். சந்தோஷமான விஷயங்களும் ஏற்படலாம், துக்கமான விஷயங்களும் ஏற்படலாம். ஆனா அவைகளுக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த திடீர் செலவுகள் ஒருவேளை இந்த மாசம் வராம இருக்கும், உங்களுக்கு எந்த நிகழ்ச்சிக்கும் நீங்க போகாம இருக்கலாம், அல்லது எந்த துக்கமான சம்பவங்களும் உங்களுக்கு நடக்காம இருக்கலாம். அதை அப்படியே சேர்த்து சேர்த்து ஒரு மாதத்திற்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த திடீர் செலவுக்கான தொகை ஒன்று உங்களுக்கு ஆயத்தமா இருக்கும். எப்போ எது வந்தாலும் அதற்கு நீங்க செலவு பண்ணுவதற்கு. அதே போல ஒரு சில சதவீதத்தை, ஒரு 3%, 4%ஆவது புதிய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு என்று நீங்கள் ஒதுக்க வேண்டும். பொதுவாக 10% ஒதுக்கணும். ஆனா நீங்க 3%, 4%ஆவது ஒதுக்கி வைத்து அதை மொத்தமா சேர்த்து ஏதாவது ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும், உங்களிலே முதலீடு செய்ய வேண்டும். நீங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவா இருந்தா கூட ஒரு 100 ரூபாய் அதுல அப்படி சேர்த்தீங்கன்னு சொன்னா வருஷத்துக்கு 1200 ரூபாய் நீங்க சம்பாதிச்சுட்டுவீங்க. அந்த 1200 ரூபாயில எத்தனையோ கோர்சஸ் கற்றுக்கொள்ள முடியும். அதுக்கான வழிகள்லாம் நிறைய இருக்குது. அது குறித்து பிறகு சொல்கிறேன். குறைந்த பணத்தை வைத்து புதிய புதிய காரியங்களை நாம் கற்றுக்கொண்டே இருக்க முடியும். அடுத்த 10%, கடைசி 10% தாராள செலவுகளுக்காக இருக்கணும். அதாவது
உல்லாசமாக செலவு பண்ணுவதற்கு, வெளியே போகிறதுக்கு. ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிறதே அப்படி இருக்கிறதுக்கு தான். ஆனால் அதை கூட அனுபவிக்காமல், வாழ்க்கையே அனுபவிக்காமல், சேர்த்து வச்சு கஞ்சத்தனமாக யாருக்கும் கொடுக்காம, எதுக்கும் செலவு பண்ணாமல், நாளைக்கு தேவைப்படும் அப்படின்னு இருந்து வெறுப்பாயிடக்கூடாது உங்கள் வாழ்க்கை. அதுக்கு தான் முதல் 10% அதுக்கு ஒதுக்கி விட்டுடணும். ஏதாவது திடீர்னு செலவு வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு, இந்த 10% நான் செலவு பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லி செலவு பண்ணுவதற்காகவே, ஏதாவது குடும்பத்தோட வெளியே போவதற்காக, அது மாதிரி செலவு பண்ணுவதற்காகவே ஒரு 10% நீங்கள் ஒதுக்கி செலவு பண்ணணும். கண்டிப்பாக செலவு பண்ணணும். பணத்தை சம்பாதிக்க தெரியணும், பணத்தை பாதுகாக்க தெரியணும், பணத்தை சேமிக்க தெரியணும், பணத்தை செலவு பண்ண தெரியணும், பணத்தை கொடுக்க தெரியணும். இவ்வளவும் பணத்தை குறித்து நமக்கு தெரியணும். அப்போ ஒருவேளை நீங்க கடனில் இருப்பீர்களானால், பயங்கரமான கடனில் இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த புதிய காரியங்களை கற்றுக்கொள்வது, திடீர் செலவு, தாராள செலவு, இந்த மூன்றையும் நீங்க அந்த கடனை நோக்கி திருப்பலாம். அந்த கடனை அடைப்பதற்கு 30% நீங்க திருப்பி விட்டுட்டு 50% அவசியமான செலவுகள் அல்லது நிரந்தர செலவுகளுக்கு பயன்படுத்திட்டு 10% உங்களுடைய பொருளாதார சுதந்திரத்திற்காக சேமிப்பு செய்து, அது கட்டாயம், நோ ஆப்ஷனல், அது கட்டாயம் அதை செஞ்சுட்டு 10% மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு, நீங்கள் நிறைந்திருக்கிறீர்கள், நீங்கள் எப்பவுமே தேவையில்லை, இல்லை உங்களாலையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உங்களுடைய மனதிற்கு சொல்வதற்கு அதை செய்துவிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்துவீர்களானால் அற்புதமான வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை இருக்கும். நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு.